இலங்கையின் ஜனாதிபதி, பிரதமர், சபாநாயகர் உள்ளிட்ட ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களில் சிலர் 2025ஆம் ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளனர். அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல ஆகியோரின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் பற்றிய தகவல்கள் ஆணைக்குழுவின் இணையதளத்தில் வெளியான நிலையில் அது தொடர்பிலான வாத பிரதிவாதங்கள் சமூக வலைதளங்களில் தொடர்கின்றன. 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் அரசியல்வாதிகள் தமது சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை வெளிப்படுத்த வேண்டும். இதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களுக்கு அமைய ஜனாதிபதியிடம் நிலையான சொத்து விபரத்தின் கீழ் 20 பட்சஸ் காணி மற்றும் வீடு காணப்படுகின்ற நிலையில் அதன் மொத்த பெறுமதி 40 மில்லியன் ரூபாவாகும். 11,25,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் ஜனாதிபதியிடமும் அவரது குடும்பத்தாரிடமும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஜனாதிபதியிடம் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான டொயாட்டோ வாகனம் ஒன்றும் ஜனாதிபதி மற்றும் அவரது குடும்பத்தாரின் 3 வங்கி கணக்குகளில் 13,77,435 ரூபாய் வைப்பில் உள்ளதாகவும் ஜனாதிபதியின் சொத்துக்களின் மொத்த பெறுமதி 5,75,02,435 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரியவின் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களில் வீடு மற்றும் காணியின் பெறுமதி 1,55,05,615 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்க ஆபரணங்களின் பெறுமதி 70 லட்சம் ரூபாவாகவும் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் 6,84,02,604 ரூபாய் முதலீடு செய்துள்ளதாகவும் வங்கி கணக்கில் 40,82,302 ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய பிரதமரின் சொத்துக்களின் மொத்த பெறுமதி 2,70,00,000 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தன்னிடம் வாகனங்கள் ஏதும் இல்லை என்று பிரதமர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரத்தில் காணி மற்றும் வீட்டின் பெறுமதி 7 கோடி ரூபாய், தங்க ஆபரணங்களின் பெறுமதி 33,58,800 ரூபாய், 70 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனம், 4,500 ஆஸ்திரேலிய டாலர் பெறுமதியான வாகனம் வங்கி கணக்கில் 31,214 ரூபாய், பொதுநலவாய வங்கியில் 42.20 ஆஸ்திரேலிய டாலர் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் சொத்துக்களின் மொத்த பெறுமதி 8,34,59,014 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரத்தில் அவரிடம் 20 பர்ச்சஸுடன் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடு ஒன்று இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பிமல் ரத்நாயக்க மற்றும் அவரின் குடும்பத்தாரிடம் 13,10,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்களும் 15 மில்லியன் ரூபாய் பெறுமதியான மோட்டார் கார் ஒன்றும் 10 வங்கி கணக்குகளில் 27,45,794 ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் மொத்த பெறுமதி 2,50,00,000 ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜித ஹேரத்தின் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரத்தில் காணி மற்றும் வீட்டின் பெறுமதி 1,07,000 ரூபாய், 2,70,00,000 ரூபாய் பெறுமதியான மோட்டார் வாகனம் வங்கி கணக்கில் 5,75,276 ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் அவரது சொத்துக்களின் மொத்த பெறுமதி 3,75,82,276 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரத்தில் காணி மற்றும் வீட்டின் பெறுமதி 5,50,00,000 ரூபாய், தங்க ஆபரணங்களின் பெறுமதி 31 லட்சம் ரூபாய், வாகனத்தின் பெறுமதி 2,13,00,000 ரூபாய், வங்கி கணக்குகளில் 47,68,750 ரூபாய் வைப்பிலிடப்பட்டுள்ளதாகவும் அவரது சொத்துக்களின் மொத்த பெறுமதி 8,41,68,750 ரூபாய் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரத்தில் 23,50,00,000 ரூபாய் பெறுமதியான வாணிப கட்டடம், 1 கோடி ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் வீடு, 65 லட்சம் ரூபாய் பெறுமதியான சோலார் கட்டமைப்பு, 45,50,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள், 1,50,00,000 ரூபாய் பெறுமதியான வாகனம், வங்கி கணக்கில் 31,53,850 ரூபாய், LOLC நிறுவனத்தில் 21,000 பங்குகளின் வருடாந்த வருமானம் 1,53,00,000 ரூபாய், டிஜிட்டல் நாணயம் 3,000 அமெரிக்க டாலர் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவின் சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விபரத்தில் 7,60,00,000 ரூபாய் பெறுமதியான காணி மற்றும் இடம், வருடாந்த வருமானம் 96,78,185 ரூபாய்,
வங்கிக் கணக்குகளில் 2,19,33,367 ரூபாய் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்க ஆபரணங்கள் மற்றும் வாகனங்கள் தொடர்பான விவரங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை.